பிரார்த்தனை. ஒரு ஜாதகர் ரொம்ப கடுமையா இருக்காரு. ஒரு மனசுல ஒரு ஒரு பரிதாபம் இல்ல. ஒரு 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 கருணை இல்லாம, ரொம்ப கடுமையான ஒரு ஜாதகத்த தான் நம்ம இப்ப பார்க்குறோம். இவர் 1994ல பிறந்தவங்க. மேஷ லக்னம், மிதுன ராசி. மேஷ லக்னத்துக்கு பாருங்களேன், லக்னாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சிருச்சுங்க. 12ல மறைஞ்சாலே இவர் வீட்டுக்காக மாட்டாரு. ஊருக்காக ஆனவர்னு சொல்லலாம். அதாவது சொசைட்டியில் யாராச்சுக்கும் ஹெல்ப் வேணும்னா அதை செய்யக்கூடியவராகத்தான் இவர் செயல்படுவாருங்க. குடும்பஸ்தானத்தில் பாருங்கள், கேது அமர்ந்து சுபர் பார்வை இல்லாமல் அந்த கேதுவோட சொந்தக்காரன் யார்? வீட்டதிபதி சுக்கிர பகவான். அவரும் தன் ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சிட்டாருங்க. அப்போ குடும்பம் இவரை டிபெண்ட் பண்ணி தான் வரும். அதே சமயத்தில் தன் ஸ்தானத்துக்கு 12ல மறைகிறப்போ குடும்ப அக்கறை இல்லாதவங்க நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம், தாம்பத்திய அமைப்பு 12ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட இந்த 3ஆம் இடத்துல புதன் பாருங்கள் 12ஆம் இடத்தை நீச்ச வீட்டில் தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு மகா எதிரியான செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்திருக்காது. அப்போ இவர் தாம்பத்திய அமைப்புக்கும் இவர் ஒத்து வராதவர் சொல்லி காமிக்குதுங்க. மனைவி ஸ்தானாதிபதி பாருங்கள் 7ஆம் இடத்து சுக்கிரன் தேடி உட்காந்துருக்காரு. அப்போ மனைவி இவரை விரும்புவராகத்தான் இருக்குதுங்க. மனைவி அந்த மனைவி இந்த ஜாதகரை விரும்புவாங்க. ஆனால் இவர் மனைவி ஒன்று விருப்பவராகவோ இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பாதகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் பார்வையை லக்னத்தை பார்க்குறாரு. இப்போ நடக்கூடிய தசை என்ன பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம், சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு, எல்லாரும் சொல்லலாம், வக்ரம் பெற்று பார்க்குறாரு. இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறத வளர்த்துவாருன்னு தான் சொல்லலாம், சரிங்களா? ஆனால் வக்ரம் பெற்ற பார்வை வளர்க்காது, இன்னும் பிரச்சனை தான் பண்ணும்.